Hi friends, welcome to VividTech. உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஜிமெயில் ஆப்ல எந்த நோட்டிபிகேஷன்ஸ்மே உங்க மொபைலுக்கு வர மாட்டேங்குதா? அதாவது உங்களுக்கு யாராவது மெயில் பண்றாங்க, அந்த மெயில்ட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஜிமெயில் ஆப்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இல்லாட்டி உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்க போன்ல உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுல நீங்க சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பார்ல ஜிமெயில் அப்படின்றத சர்ச் பண்ணி ஜிமெயில் ஆப்பை இந்த இடத்துல நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணோனே பாருங்க, முதல்லயே நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத, ஏன்னா எலோ பண்ணப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா, அதாவது எலோ நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்றது ஒன்ல இருக்குமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜிமெயில் ஆப்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷனை நீங்க செக் பண்ணி இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிருக்குமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஜிமெயில் ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஜிமெயில் ஆப்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூவை சால்வ் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.